எனக்கும் உனக்கும் இருக்கும் நெருக்கம் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். வாங்க இது போல் ஒரு அருமையான லிரிக்ஸ் வீடியோ எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்ப்போம். மிக சுலபமாக ரெடி பண்ணலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கேட்டகரி போங்க. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வீடியோ கேட்டகரி போயிடுங்க. வீடியோ கேட்டகரி போய்ட்டு நியூ ஆப்ஷன் போயிடுங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு செலெக்ஷன் ஏதோ ஒரு ஃபோட்டோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் மேக் பண்ண போகிறீங்களா, நார்மல் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களான்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் ஷார்ட்ஸில் தான் மேக் பண்ண போகிறேன். இல்லை கேன்வாஸ் போயிட்டு 9:16 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்படியும் ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் டூரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் போயிட்டு இந்த பென்சில் ஐக்கான் இருக்கு பாருங்க. அந்த பென்சில் ஐக்கான் போயிட்டு நான் 30 செகண்ட் வீடியோ ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் சும்மா டெமோவாக காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 செகண்ட் வீடியோ நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். கொடுத்துக்கோங்க பாருங்கள், 10 செகண்ட் தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடல்கள் தெரியல, எந்த பாடல்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் ஒரு பாடலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாடலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாடல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எந்த பாடல் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு பாடல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாடல் நான் இந்த யூடியூப்பில் தான் நான் எடுத்தேன். இந்த பாடல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் நான் இதில் உள்ள சவுண்டு இந்த பாட்டு தான். இந்த பாட்டை நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த பாட்டை தொட்டுட்டு அதில் வால்யூம்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த வால்யூம் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் ஃபுல் சவுண்டு வச்சுக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுக்கோங்க. இதை தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி ட்ராக் பண்ணி இதை லைட்டாக இப்படி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த வீடியோவை என்ன பண்ணுறீங்கன்னா அதை தொட்டுட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆடியோ இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பார்த்தீங்களா, இந்த ஆடியோ இங்கே இருக்கும். இப்போ இந்த வீடியோ ஃபோட்டோ வச்சுட்டோம். நம்ம ஆடியோவையும் கொண்டாந்து வச்சுட்டோம். இதில் எப்படி பாடல் வரிகளை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்ப்போம். லிரிக்ஸ் எப்படி எழுதுகிறோம் போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வரிகளை நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், குரோமில் போயிட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இந்த பாடல் ஒரு வரியை மட்டும் கேட்டுக்குவோம். இந்த பாட்டோட வரிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம குரோமுக்குள்ளே போயிடுறோம். குரோமுக்குள்ளே போயிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டைப் பண்ணி எழுதிக்கிறோம். பாடல் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி பாடல் பார்த்துங்க. செம்பருத்தி செம்பருத்தி பாடல் வரிகள் இந்த பார்த்தீங்களா, இதை தொட்டுக்கோங்க. இதை தொட்டுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கும். இதில் நீங்கள் எங்கன உங்களுக்கு அந்த பாடல் வருதோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பாருங்க. இதில் இந்த பாடல் நான் எடுத்திருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கும் உனக்கும் இருக்கும் இளமை தொடங்கி முதுமை வரைக்கும் இந்த லைன் தான் எடுத்திருக்கிறேன். இந்த லைனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே லைட்டை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ப்ளூ கலரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த வரி மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் வரும். இதை வந்தோடனே காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிரிக்ஸ் என்ன ஆகும், காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் நடுபட்ட ஓரத்தில் அமைக்கிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டாட்டுக்குள்ளே நேராக போயிடும். இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தான் நம்ம இந்த பாடல் வரி இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்ம டெக்ஸ்ட் போயிட்டு இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் இருக்கு பாருங்கள். இதை நம்ம கொடுத்துக்குறோம். இந்த பாருங்க இருக்கு எனக்கும் உனக்கும் நெருக்கம்னு இருக்குது. இதை நம்ம டிக் கொடுத்துட்டு இந்த பாடலை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ட்ராக் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்,
இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் இருக்கும் நெருக்கம் அதோட மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், சும்மா உங்களுக்காக சொல்லி காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிப்ட்னு அதுக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க, கட் ஆகிடும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எடிட் போயிட்டு நமக்கு இந்த இடத்துல எப்படி எவ்வளவு தேவைன்னா, எனக்கும் உனக்கும் இருக்கும் நெருக்கம் இந்த இடம் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த இடத்த மட்டும் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஒரே லேயராக போட்டால் நல்லா இருக்காது. இதை வந்து டபுள் லேயராக போடணும். அப்போ என்ன பண்ண, இந்த அதை தொட்டுட்டு இந்த மேலே உள்ள ஆப்ஷனில் அப்படி தள்ளினீங்க அப்படின்னா இங்கே காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த காப்பியை தொட்டுட்டிங்கன்னா இங்கே டபுள் லேயர் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே உள்ள லேயரை தொட்டுட்டு இதில் எடிட் ஆப்ஷன் போயிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா நெருக்கம், அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் போயிட்டு இதில் இது வரைக்கும் நமக்கு இந்த வரிகள் தேவை, அப்போ இது வரைக்கும் நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து 2 வரியாக இருக்கும் பார்த்தீங்களா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம். ஒரு சாம்பிளுக்கு தான், அவ்வளோதான். இந்த வரி வந்துட்டு இதில் வந்து சின்ன ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். இந்த பாடல் வரிகள் ஓடுற மாதிரி ஒடியார மாதிரி அது மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறோம். இப்போ இதில் போயிட்டு அந்த டெக்ஸ்டில் போயிட்டு மேலே தொட்டு எடிட் ஆப்ஷன் போய்க்கோங்க. எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மேலே கலரு லெட்டர்ஸு இந்த ஒரு சைடில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கா, இதை தொட்டுக்கோங்க. இதில் தொட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வரிக்கு நம்ம எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இதை ஃபுல்லாக மேலே டியூரேஷன் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்படி வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி கீழே உள்ளதையும் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த ஒன்று லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் இருந்து ஒன்று லெஃப்ட் சைடில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கொடுத்துக்கலாம். அப்போ இதை கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வேலை தான். லிரிக்ஸ் வந்து எடுத்து உங்கள் ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணலாம். இல்லை உங்களோட லவர்ஸ் ஃபோட்டோ, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ, எது வேணாலும் உங்களோட விருப்பம்தான். இதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணுறது. லிரிக்ஸ் வீடியோ தெரிஞ்சால் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைனா கூகுளில் நீங்கள் காப்பி பண்ணி கூட இப்படி எழுதி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம் போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகும். மெலோடி சாங்கு 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் போகும் எப்போவுமே. அதை மாதிரி உள்ள பாடல்கள் எடுத்து நீங்கள் போடுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தான் நானும் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். எனக்கு நல்லா வியூஸ் போகுது, உங்களுக்கும் வியூஸ் நல்லா போகும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பாய்.